12 ராசிகள்ல முதல் ராசியான மேஷ ராசி. மேஷ ராசி நம்ம சொல்லும்போது அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4, பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேஷ ராசியை சேர்ந்தவங்க. சரி, இந்த மேஷ ராசிக்கு இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியோட பிறப்பு, இந்த ஆவணி மாதத்தினுடைய பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா, ராசிநாதன் அப்படின்னு சொல்லும் போதே செவ்வாய் பகவான் தன் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். மறைமுக பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய காலமாக இந்த மாதம் பிறக்குதுங்க. அதாவது கடந்த மாதம் வரைக்கும் நிறைய கடன் பிரச்சனைகள், ஒரு இஎம்ஐயாக இருக்கட்டும், இல்லைன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதம் படிப்படியாக குறைய போகுது. அடுத்தபடியாக ஜாதகருக்குன்னு பேசும்போது ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் மெயினாக ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடியவங்க அதற்குண்டான ஒரு எக்ஸசைஸோ உணவு பழக்கங்களோ மாற்றிக்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா திடீர் மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கனால கவனம் தேவை. பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது 4ஆம் அதிபதி 2ல் உச்சமாக இருக்கார். ஸோ நிலம் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதல் ராசி மேஷ ராசி. அடுத்து தனத்துக்காக எடுக்கக்கூடிய எஃபெக்ட்டுகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீண்ட நாளாக பணம் வராமல் தடையில் ஏற்பட்டு இருந்தது, இவங்க தர வேண்டியது தரல, அதுக்காக நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், இவங்களுக்காக நான் வாக்கு கொடுத்து அவஸ்தைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே அந்த பண வரவுக்கு உண்டான வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்க போது, அதுவும் வாங்கின படம் திரும்பி வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குடும்பம்னு பேசும்போது மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குடும்பத்தில் முக்கியமான விஷயங்களில் கொஞ்சம் தள்ளி இருக்கேன், நான் என்னை ஒதுக்கி வச்சுருக்காங்க, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி மன வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ குடும்பத்தோட ஆன்மீக யாத்திரையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இல்லை ஒரு உல்லாச பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மகிழ்ச்சியாக ஒரு சுப நிகழ்ச்சி ஒன்று தொடங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் முயற்சி ஸ்தானத்தில் 2 தன கிரகங்கள் உட்கார்ந்துருக்குது. அதாவது நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. என்னதான் 7.5 நாட்டு சனி மேஷ ராசிக்கு நடந்துட்டு இருந்தாலும் முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான முக்கியமான முடிவுகளை நான் இந்த மாதம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கிறது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் இளைய சகோதரம் சகோதரி வழியில் கிடைக்க வேண்டிய வரவுகளாக இருக்கட்டும், இல்லை நீண்ட நாளாக சொத்து பிரிக்க முடியாமல் ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது, எல்லாம் சுமூகமாக கையெழுத்து போடுறதுக்கு நான் போய் பேசலாமா அப்படின்னா தாராளமாக இந்த மாதத்தை பயன்படுத்தலாம். அதுலேயும் இந்த மாதத்தில் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் முடிஞ்சு அடுத்த நாள், இப்போ அஸ்வினியில் பிறந்திருக்கீங்கன்னா பரணி நட்சத்திரமும், பரணியில் பிறந்திருக்கீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துலேயும், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில், இந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் போய் பேசும்போது உங்களுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவுகளோடு ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் நீங்க போகுது. அம்மாவோட ஆரோக்கியம் மேலோங்கி கொடுக்க போகுது. அதே போல் பூர்வீக சொத்து அப்படின்னு அதாவது அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து பிரிவினை சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பூர்வீக சொத்து தாத்தா பாட்டியோட சொத்து பேச்சுவார்த்தைகளில் கரெக்டாக இருந்து உங்களோட பங்காக இருக்கட்டும், இல்லை உங்கள் குடும்பத்தோட பங்காக இருக்கட்டும், அதை கரெக்டாக சரி பார்த்து வாங்கிக்கிறது சிறப்பு தரும். ஏன்னா பாதகத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால ஏமாற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக புத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், என்ன தான் புத்திர தடையாக இருக்கட்டும், புத்திர தோஷத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அதே போல் ராகு கேது பிடியில் பிறந்திருந்தாலும் சரி, இப்போ எல்லாருமே சொல்லியிருப்பாங்க மேஷ ராசிக்கு 5ல் கேது வந்துருச்சு, கர்ப்பம் கழிஞ்சிடும், கர்ப்பம் தங்காது, பிள்ளைகளால் கெட்ட பேர். ஆனால் 5ஆம் அதிபதி 5ல் ஆட்சியாக வராது. கண்டிப்பாக டெஸ்ட் டியூப் டைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் புதுமண தம்பதிகள் வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளோட அம்மாக்கள் போராடிட்டு எங்கள் பையன் பேச்சே கேட்க மாட்டான், அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கான், படிக்க மாட்டான், ஸ்போர்ட்ஸுன்னு இருக்கா, இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருக்கவங்கள பசங்க என் பேச்சை கேட்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்திஸ்தானத்தில் புத்திஸ்தானாதிபதி உட்கார்ந்துட்டார். கண்டிப்பாக சாஃப்ட் நேச்சரோட என்ன தேவையோ வாழ்வு ஆதாரத்துக்கு படிக்கிற நேரத்தில் படிக்கிறது, இதெல்லாம் சொல் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்தது நோயின்னு பேசும்போது நம்ம ஏற்கனவே ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர், ஹை பிபி, லோ பிபி இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் வண்டி வாகன பயணத்தில் செல்ஃப் டிரைவிங் அப்படின்னு எடுக்கும்போது யாருக்கெல்லாம்
செவ்வாய் தசை ராகு புத்தியோ இல்லை ராகு தசை செவ்வாய் புத்தியோ நடக்குதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். இந்த தசாபுத்தி நடைபெறாதவங்க கீழே விழாமல் பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக திருமண பாக்கியம் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 3ல் உட்காந்துருக்கார். நல்ல விஷயம். இவ்வளோ நாளாக வரன் பார்த்துட்ருக்கேங்க, என் பொண்ணுக்கு 30 வயசு ஆகிடுச்சு, பையனுக்கு 35 வயசு ஆகிடுச்சு, வரன் கிடைக்கவே இல்லை, நடக்குமா நடக்காதானே சந்தேகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு குருவோட சேர்ந்த சுக்கிரனோட பார்வை 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்துல விழுறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் ஆடியும் கழிஞ்சு போயிடுச்சு. இந்த மாதம் வரன்கள் வர ஆரம்பிக்கும். 10 பொருத்தத்தை விட கட்டம் பொருத்தத்தை பார்த்து சரி பார்த்து முடிங்க. இவ்வளோ நாள் தேடி இருந்த சட்டுன்னு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் கணவன் மனைவி இங்கே பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் வந்து புதிய நபர்களோட வருகையினால் சில இடைஞ்சல்கள் ஏற்பட்டாலும் புரிதல்ன்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டிங்கனாக்கா பிரிவினைன்றது அங்கே இருக்காது. ஸோ அதே நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுறது இந்த மாதத்துக்கு வந்து ரொம்ப நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இந்த மாதம் 27ஆம் தேதி செவ்வாய் 7ஆம் பாவத்துக்கே வராரு. நல்ல ஒரு திக்பலமாக அமைஞ்சாலும் கொஞ்சம் அமைதி காத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கனாக்கா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா 1-6 சம்பந்தம் ஏற்பட்டாலே அங்கே சக்ஸஸ் அதிகம். என்ன ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ப்ராஜெக்ட் எப்போ கொடுப்பாங்க, எப்போ வேலை வரும், அதாவது முடிகிற தருவாய்னா அடுத்த விஷயத்தோடைய டென்ஷன் ஏற்படுத்தி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த குருவுடைய பார்வை, முயற்சி ஸ்தானத்துலேருந்து பார்க்குற பார்வை உத்தியோகத்தை மேலும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு என்னோடய ஊதியம் சரியாக வரல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே ஊதிய வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக தந்தை வழியில் அனுகூலங்கள் நிறையா இருக்குது. தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையோடைய ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சிருக்கும். கொஞ்சம் போன மாதத்தில் வந்து கொஞ்சம் செலவுகளாக இருக்கும், இல்லைன்னா அப்பா ரொம்ப சோர்ந்து போய் இருந்திருப்பாங்க. இந்த மாதம் வந்து மேஷ ராசியோட தந்தை வந்து சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறதுனால நல்லா பிரிஸ்காக இருப்பாங்க. கொஞ்சம் உடல்நிலை சோர்வுகள் ஏற்பட்டாலும் அவங்க தெளிஞ்சு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொந்த தொழில் 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல. ஸோ தொழிலுக்கு போட்ட மூலதன பணங்கள் சேஃப்டி. ஆனால் தொழில் நடைபெற இடத்துல வந்து நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன்னா சனியும் செவ்வாயும் சமசப்தமமாக பார்த்துக்கிறதுனால ஒன்று அதிகார தோரணை அதிகமாக இருக்கும், இல்லையா சொல்கிறத கேட்காத லேபர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. இதுதான் இப்போ மேஷராசிக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை இதுதான். அப்போ லேபர்ஸ்ன்னு எடுக்கும்போது நிறைய இடங்களில் அவங்க ஜாதகப்படி எந்த நட்சத்திரம் செட் ஆகும்னு எடுக்கவும் செய்கிறாங்க, இல்லையா மேஷராசினியர்கள் வந்து லேபர்ஸ் எடுக்கும்போது 30லேருந்து 40 வயதுக்குள்ளே எடுக்கிறது இந்த வருடத்துக்கு சிறப்பு ஏற்படுத்தி தரும். சரி, இப்போ தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்தை போய் வழிபாடு செய்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கனாக்கா கூட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு, கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும், நியூட்ரலாக இருக்கும். இந்த மாதம் 10,000 ரூபா வர வேண்டியது இருக்கா, 9,500 கண்டிப்பாக வந்துடும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது சிறப்பு தரும். ஏன்னா ஒரு கட்டை கொஞ்சம் உயர்ந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த மேஷ ராசிக்கு என்ன ஆகிடும்னா கணக்கை நீ பார்த்துக்கோ அப்படின்ற ஒரு கேர்லெஸ் ஒன்று உருவாகுது பாருங்கள். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மைனஸே. நீங்கள் இறங்கி போய் அந்த வேலைகளை பார்க்கும்போது சக்ஸஸ்கள் வந்து அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த உடன்பிறப்பு கண்டிப்பாக அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு என்ன நீங்கள் செய்யணும் அதை உங்கள் கடமையை செஞ்சிடுறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து தரப்போகுது. அதே நேரத்தில் வெளியூர் வெளி மாநிலம் செல்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டால் அந்த பயணம் கரெக்டானதான் செக் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா வீண் அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும், வீண் செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 7 நாட்டு சனியாக சனியுடைய தொடக்கம் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. அடுத்தபடியாக ஆவணி மாதத்தில்
யார் வீட்டிலலாம் தாய் தந்தையரோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ தர்ப்பணம் கொடுக்கறது திதிகள் வருதோ அதை கரெக்டாக இந்த மாதம் செய்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மேலும் இந்த ஆவணி மாதம் மேஷராசி நேயர்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலே பெருமாள் கோவில் எங்கே இருக்கோ நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் கையால் ஒரு துளசி மாலையோ இல்லை ஒரு தீபமோ ஏற்றிட்டு வர்றது, அதுவும் எப்பவும் சொல்கிற மாதிரி உங்களோட ஜென்ம நட்சத்திரம் இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமையில் போய் ஏற்றுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். சரி கோவிலுக்கு போக முடியாதுங்க வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது, காலையில் எழுந்த உடனே பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.